வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிரீஷ் கர்னாட் எழுதின நாகமண்டலா இந்த பிளேயோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. கிரீஷ் கர்னாட் ஒரு பிரபலமான இந்தியன் பிளேரைட், ஆக்டர் அண்ட் ஃபிலிம் மேக்கர். அவரோட பிரபலமான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா துக்ளக், ஹயவதனா, தலிதண்டா, அதுக்கப்புறம் நாகமண்டலா. அவருக்கு இந்தியாவிலேயே இலக்கியத்துக்கான உயர்ந்த பரிசான ஞானபீட அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ளே எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு ப்ரொலாக்னா கதைக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. இங்கே ஒரு ஆண் ஒரு பாழடைஞ்ச கோயில்கிட்ட உட்கார்ந்துட்டுருக்காரு. அவருக்கு என்னன்னா இன்றைக்கி நம்ம இறந்துடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீ உன்னுடைய அவர் ஒரு ப்ளே ரைட், நிறையா ட்ராமாலாம் எழுதியிருக்காரு. அந்த ட்ராமாவில் ரொம்ப மோசமான கதைகள்லாம் எழுதி நீ ஆடியன்ஸை டார்ச்சர் பண்ணதுனால அவங்களுடைய சாபம்லாம் உன் மேலே விழுந்திருக்கு. அதனால் நீ இறந்துடுவ. ஆனால் நீ வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு ராத்திரியாவது நீ தூங்காமல் இருக்கணும். அப்படி நீ தூங்காமலே ஒரு நாள் ராத்திரி இருந்துச்சுன்னா நீ இறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவரும் தூங்காமல் இருக்கிறதுக்கு தினமும் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் ஏதோ ஒரு பொழுதில் அவர் தூங்கிடுறாரு. இன்றைக்கி தான் அந்த மாதத்தோட கடைசி நாள். அதனால் அவர் தெரிஞ்சிடுச்சு, இன்றைக்கும் நம்ம முழிக்க மாட்டோம், நம்ம இறந்துடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அங்கே உட்கார்ந்துட்டுருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம எப்படியும் இறந்துடுவோம், நம்ம குடும்பத்துக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் வந்திருக்காரு. ஏன்னா அனாதையாக கூட இறந்துடலாம், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய இறப்பு தெரியக்கூடாது அப்படின்னு. ஆனால் மனசுக்குள்ள ஒரு ஆசை, நம்ம எப்படியாவது இன்றைக்கி ராத்திரி முழுக்க முழிச்சுட்டு இருக்க மாட்டோமா, நம்ம வாழ்க்கை இதுக்கு மேலே தொடராதான்னு சொல்லிட்டு அவர் சத்தியம் பண்ணுறாரு. நான் மட்டும் இறக்காமல் வாழ்ந்தேன்னா இனிமேலுக்கு நான் தேட்டர் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே காத்துட்டு இருக்கும்போது அவர் காதில் சில பெண்கள்லாம் கோயில்கிட்ட வர சத்தம் கேட்குது. யாருடா இந்த பாழடைஞ்ச கோயிலுக்கு வரான்னு திரும்பி பார்த்தா அங்கே பெண்களோட குரல் வருதே தவிர அந்த விளக்கில் இருக்கிற அந்த தீபம் மட்டும் அசைஞ்சு வருது. இந்த தீபத்துங்கிட்ட தான் இந்த சத்தம் வந்திருக்கு. அந்த தீபங்கள்லாம் இந்த பாழடைஞ்ச கோயிலில் ராத்திரி முழுக்க அரட்டடிச்சிட்டு காலையில் போவாங்க. அப்போ அந்த தீபங்களில் ஒரு தீபம் சொல்லுது, ஒரு வயசான பெண்மணி இருக்காங்க, அவங்க ஒரு கதையும் ஒரு பாட்டையும் அவங்க மனசுலேயே வச்சுருந்துருக்காங்க. அதை யார்கிட்டையுமே அவங்க சொல்லலை. அதனால் அந்த கதையும் அந்த பாடலும் உள்ளே ரொம்ப திணறி இருக்குது. அந்த வெளியில் வராமல் அந்த பெண்ணுக்குள்ளேயே இருந்து ரொம்ப திணறிட்டு அந்த பெண்மணி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வாய் வழியாக வெளியில் வந்துடுச்சு. வெளியில் வந்த கதை ஒரு பெண்ணாகவும் அந்த பாடல் அழகிய புடவையாக ஆகி அவங்க மேலே சுற்றின்னு இருக்கு. இப்போ இந்த பெண்ணாக மாறின அந்த கதை அந்த ஃப்ளேம்ஸோடு சேர்ந்து அதுவும் அந்த கோயிலுக்குள்ளே வருது. இப்போ அந்த பெண்ணாக மாறிச்சுலேயே அந்த தீபம் அது சொல்லிட்டு என் கதையை நான் உங்ககிட்ட சொல்லணும், கேட்குறீங்களான்னு மற்ற தீபங்கள்லாம் ஒத்துக்குது. ஆனால் அது வீண். ஏன்னா அந்த மற்ற தீபங்கள்லாம் இந்த கதையை வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாது இல்லையா. அப்போ இந்த கதை அத்தோடு நின்றுடுமே. திருப்பி இந்த கதை சோக்காக தானே ஆகும், திணறும் இல்லையா. அப்போ தான் இந்த ஆண் முன்னாடி சொல்கிறாரு, நான் நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், நீங்கள் விரும்பினா நான் அந்த கதையை கேட்குறேன், அந்த கதையை நான் மற்ற மக்களுக்கு எல்லாம் நான் சொல்ல முடியும், அவங்க மற்றவங்க கையில் சொல்லுவாங்க, இப்படியே அந்த கதை உயிர் வாழும்னு சொன்ன உடனே சரி நான் கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல உட்காடுறாங்க. இந்த பெண்மணி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராணின்னு ஒரு பொண்ணு, ரொம்ப அழகாக இருப்பாள், சின்ன பொண்ணு. அவங்க இப்போ அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அவளோட அழகுக்கு இன்னும் அழகு கூட்டுறதுக்கு அவளோட கூந்தல் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீளமாக அடர்த்தியாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருப்பாள். அவள் ஒரு சின்ன வயசில் இருக்கும் போதே அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவளுக்கு ஒரு நல்ல ஒரு இளமையான பணக்காரனான ஆனால் அப்பா அம்மா இல்லாத அப்பனான்ற ஒரு ஆணை அவளுக்கு மணமகனாக தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனால் இந்த அப்பனா அப்பா அம்மா யாரும் இல்லை, பணமும் நிறையா இருக்கிறதுனால அவன் இஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஆணுன்றது இவருக்கு தெரியாது. இப்போ அவள் ரொம்ப சின்ன பொண்ணாகவே கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவளை இப்போ அவங்க அம்மா அப்பா வீட்டிலே விட்டுட்டு அப்பனா போயிடுறாரு. பின்னாடி கதை ஆரம்பிக்கிறதுல பார்த்திங்கன்னா அப்பனாவோட வீட்டுக்கு அவர் ராணியை அழைச்சின்னு வர்றாரு. ஏன்னா இப்போ வளர்ந்துட்டாவோ. இங்கே வந்த அப்புறம்தான் அவளுக்கு தெரியுது வாழ்க்கை அவள் நினச்ச மாதிரி இனிமையாக இல்லைன்னு. ஏன்னா அப்பனா ஒரு காங்கிப்பைன்னா திருமணம் உறவில் இல்லாத ஒரு பெண்மணி, அவங்களோட தான் அவர் ராத்திரியெல்லாம் கழிக்கிறாரு. வீட்டுக்கு எப்போ வருவார்னா குளிக்கணும் இல்லை பசிக்குது சாப்பிட்ணுன்னா தான் வீட்டுக்கு வருவார். அதாவது கிட்டத்தட்ட ராணி ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி அவரோட வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கா.
ராணி எப்படியோ அவர்கிட்ட பேசலாம் முயற்சி பண்ணுறா. ஆனால் அவள் என்ன பேசினாலும் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிடுறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் வெளியில் போகும்போது ராணியை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு தான் வெளில போகிறாரு. அதனால் அவளால் யார்கிட்டையும் பேச முடியல, பழக முடியல. அவளுக்கு இந்த வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அவங்க அப்பா அம்மாவே நினச்சிக்கிறா, அவங்கக்கிட்ட திரும்பி போயிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும்லாம் கனவு கண்டுட்ருக்கா. இதே மாதிரி தான் வாழ்க்கை போயின்ட்டுருக்கு, ஒரு மண்டலா மாதிரி. எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து குருதவான்னு ஒரு வயதான பெண்மணி. அவங்க எப்படின்னா, அப்பனாவுடைய அம்மா இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட சகோதரி மாதிரி. அவங்க வந்து ராணியை பார்க்க வராங்க. அவங்க உள்ளே போக முடியல, அதனால் ஜன்னல்கிட்டே நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராணி வந்து அவளுடைய வாழ்க்கையை சொல்கிறா குருதவா கிட்ட. குருதவாக்கு வந்து சரி, நம்ம ஏதாவது இவளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவள் என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு ஒரு 2 வேரை தரேன். இந்த வேர் வந்து ஒரு மந்திர சக்தி வாய்ந்த வேர். ஒன்று வந்து பெருசாக இருக்குது, ஒன்று வந்து சின்னதாக இருக்குது. அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக மாற்றி இப்போ வந்து உன் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வர்றார் இல்லையா, அவர் சாப்பிடும் போது அப்பனாவுக்கு அந்த பேஸ்ட் கலந்த சாப்பாடை கொடுத்துடு. அதை சாப்பிட்டானா அவங்ககிட்ட ரொம்ப ஆசையாக இருப்பான் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ராணி அந்த வாங்கிட்டு அந்த சின்ன வேரை எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை அவரோட சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்றான். ஆனால் என்னென்னா, அதை சாப்பிட்ட உடனே அப்பனா வந்து மயக்கடிச்சு கீழே விழுந்துடும். இதை பார்த்த ராணிக்கு அப்படியே பதறிடுது. இதை குருதாவா கிட்ட சொல்கிறா. குருதாவா சொல்கிறா, பரவாயில்ல, அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் நீ யோசிக்காத, நீ அந்த பெரிய வேரை வந்து பேஸ்ட் ஆக்கி கொடுத்துடு, நீ நினச்ச மாதிரியே நடக்கணுன்னு. சரி, வேறு வழி இல்லை, கணவரோட அன்பு நமக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பெரிய வேரை பேஸ்ட் ஆக்கி சமையல் பண்ணுறான். ஆனால் சமையல் பண்ணி பார்த்தா அந்த ஒரு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரத்த நிறத்தில் இருக்குது. பார்த்த உடனே இவளுக்கே பயமாக இருக்குது. அந்த சின்ன வேரை சாப்பிட்டு அவர் மயக்கடிச்சு விழுந்துட்டார். இதை வேறு இப்படி இருக்குது, இதை சாப்பிட்டு அவருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளோட தோட்டத்தில் வந்து ஒரு எறும்பு புத்து இருந்தது. இப்போ இந்த பேஸ்ட்டை வேறு எங்கேயுமே தூக்கி போட முடியாது, அவன் பார்த்தானா இது என்னன்னு கேட்டால் நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த எறும்பு புத்துக்குள்ளே அதை ஊற்றிடுறான். அந்த எறும்பு புத்துக்குள்ளே வந்து நாகான்னு ஒரு சூப்பர் நேச்சுரல் பாம்பு வந்து அந்த புத்தில் இருந்தது, அது அவளுக்கு தெரியாது. இந்த நாகா என்ன பண்ணுதுன்னா அந்த மேஜிக்கல் பேஸ்ட்டை வந்து அது சாப்பிட்டுட்டு புத்தை விட்டு வெளியில் வந்தால் ராணி வந்து இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு போகிறத பார்க்குது. பார்த்த உடனே ராணி மேலே அது காதலில் விழுந்துடுது. காதலில் விழுந்த இந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா, ராத்திரி ஆனால் அப்பனாவோட உருவத்தில் ராணியை வந்து பார்க்குது. ரொம்ப அன்பாக அவகிட்ட பேசுது. ஒரு கணவன் எப்படி இருக்கணுமோ அவ்வளோ அன்பாக வந்து ராணிக்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு ராத்திரியும் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ராத்திரிலாம் வந்து அப்பனா இங்கே இருக்க மாட்டான், அவன் அந்த வீட்டில் இருப்பான். அதனால் அந்த பாம்பு வந்துட்டு போகிறதுல ஒரு தொல்லையும் அதுக்கு இல்லை. ராணிக்கும் புரியவே இல்லை. ராத்திரிலாம் ரொம்ப ஆசையாக இருக்கார், ஆனால் பகலில் வரும்போது ஏன் இந்த மாதிரி யாரோ மாதிரி இருக்கார், ஒரு ஒட்டுதலே இல்லை, ஒரு ஆசையே இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்காருன்னு யோசிக்கிறான். ஆனால் என்னென்னா இதை அவள் பெருசு பண்ணல. ஏன்னா வந்து எவ்வளோ தான் அவன் பகலில் வந்து அவகிட்ட வந்து ரூடாக இருந்தாலும் ராத்திரியில் வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால அவள் சரின்னு சொல்லிட்டு வாழ்க்கை எப்படி தான் சொல்லிட்டு எடுத்துக்கிறான். நாட்கள் போது ராணி வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுறான். தான் வந்து கர்ப்பமாக இருக்கோன்ற விஷயத்தை அப்பனா கிட்ட சொன்ன உடனே அவன் வந்து அவ்வளோ கோவப்படுறான். நீ கர்ப்பமாகறதுக்கு சந்தர்ப்பமே இல்லையே, அப்போ நீ என்னை ஏமாத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளை போய் அடித்து அந்த கிராமத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் போய் சொல்கிறான், இது மாதிரி நான் அவகிட்ட நெருக்கமாகவே இருந்ததில்லை, ஆனால் இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கான்னா அவள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும் போது ராணிக்கு ஒன்றும் புரியல. அவள் வீட்டில் உட்காந்து அழுதுன்ட்ருக்கா. அப்போ நாகா வந்து அவகிட்ட வந்து உண்மையை சொல்லிடுது. சொன்னது மாத்திரம் இல்லாமல் அது வந்து சொல்லுது, இப்போ உன் கணவர் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நடந்ததுன்னா அந்த கிராமத்தில் வந்து அந்த பெண்ணை வந்து சோதிக்கிறதுக்கு அவள் தப்புன்னு ஒத்துக்கிட்டான்னா அதுக்கான தண்டனை இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு 4-5 விஷயங்களை அவளை செய்ய சொல்லுவாங்க. அதை செஞ்சு அவள் உத்தமின்னு வந்து நிரூபிச்சிட்டா அவளை ஏற்றுப்பாங்க, இல்லைன்னா தண்டனை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால் உங்ககிட்ட வந்து அவங்க சொல்லும் போது பாம்பை வச்சு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை நீ ஒத்துக்கோ. அப்போது வந்து நீ என்ன பண்ணணுன்னா அவங்க எதிர்க்க நீ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும். ஆனால் அந்த விஷயம் வந்து உண்மையானதாக இருக்கணும். அந்த விஷயம் நீ சொல்கிற விஷயம் வந்து பொய்யாக இருந்ததுன்னா அந்த பாம்பு உன்னை கடிச்சிடும், அதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ, மற்றபடி நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுது. அடுத்த நாள் ராணியை வந்து அந்த பெரியவங்க முன்னாடி எடுத்துன்னு வர்றாங்க. கிராமமே அங்கே கூடி இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, நீ அப்பாவினா நீ வந்து இந்த விஷயங்களை எதையாவது ஒன்று செய்யும் போது இருக்கிறதுலே கஷ்டமானது பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டு எடுக்கிறது தான். ஏன்னா அது வந்து உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் வரும். ஆனால் ராணி நான் அந்த பாம்பு புத்தில் கையை விடுறேன்னு சொன்ன உடனே அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடுது.
ராணி என்ன பண்ணுறான்னா தைரியமாக அவங்க வீட்டில் இருக்கிற பாம்பு புத்தில் போய் கையை விடுறா. அங்கே இருக்கிற ஒரு பாம்பு புத்தில் கையை விடுறா. நாகா அவளுக்காகவே காத்துட்டுருக்கு. அவள் கையில் அது ஏறிடுது. அவள் அந்த புத்தை விட்டு கையில் எடுக்கும் போது பாம்போடு வெளியில் எடுக்கிறா. கிராம மக்கள் எல்லாம் பயந்துடுறாங்க. ஆனால் அவள் தைரியமாக நின்று அவள் சொல்கிறா, நான் இந்த கிராமத்துக்கு வந்துட்டோடனே நான் தொட்டது 2 ஆண்களை தான். ஒன்று அப்பனா, இன்னொன்று இப்போ நான் கையில் தொட்டுருக்கேனே இந்த பாம்பு தான் அப்படின்னு சொன்ன உடனே அவள் சொன்னது இப்போ உண்மைதான். அதனால் அந்த பாம்பும் அவளை கடிக்காமல் அவள் தோளில் வந்து ஒரு மாலை மாதிரி மாறி தலையில் வந்து படம் எடுத்துருக்குது. இதை பார்த்த உடனே இந்த அதிசயத்தை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பெரியவங்களாம் அப்பா நான் கிட்டன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மனைவி ஒன்று கிடைக்கிறது பெரிய விஷயம். அவள் மேலே போய் குற்றம் சொல்கிறேன், இனிமேல் நீ அவளோட தான் இருக்கணும், நாங்கள் வந்து உன்னை பற்றி எந்த குறையும் நாங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதோட இந்த பொண்ணு வந்து இந்த கதை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன உடனே இந்த ஆண் கேட்டுருக்காருல கதை. அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு இதில் திருப்தியாக இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் அப்போ நாக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதோடு நாகா அதுக்கு மேலே என்ன ஆவார், ராணி வந்து வாழ்க்கை வந்து பகல் இரவு அப்படின்னு மாறி மாறி இருக்கே, அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது இந்த பெண் சொல்கிறா, சரி நான் கதையை மாற்றி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கொஞ்சம் ட்ராஜடியாக தான் இருக்கும். அதான் நாகா வந்து தன்னோட காதலுக்காக உயிரை கொடுக்குற மாதிரி ஒரு முடிவை மாற்றுறாங்க. அதாவது நாகா என்ன பண்ணுறதுன்னா, ராத்திரியில் வந்து அவளோட கூந்தலுக்குள்ளே வந்து ஒரு சின்ன நாகமாக போய் நுழைஞ்சிடுது. மறுநாள் காலையில் பார்த்தா ஒருவேளை அந்த கூந்தலில் அவள் ராத்திரி படுத்துட்டு இருந்தாலே அதில் வந்து அது நசுங்கி இறந்து போனதாக கதையை முடிக்கிறான். அதனால் மறுநாள் வந்து ராணியை எடுத்து தலையை சீவும் போது அந்த இறந்து போன நாகா கீழே விடுது. ராணி அப்பனாமும் அந்த நாகத்தை பார்த்துட்டு சரி நம்ம வந்து அதுக்கு முறையான ஒரு மரியாதையான அடக்கம் செஞ்சிடலான்னு முடிவு பண்ணுற மாதிரி கதையை சொல்லுது. இதை கேட்டோன்னே மற்ற தீபங்கள்லாம் சொல்லிட்டு இல்லை ட்ராஜிக் எண்டிங்லாம் வேணாம், எங்களுக்கு சந்தோஷமான ஒரு எண்டிங்கை நீ கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஆண்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், சரி நான் ஒரு சந்தோஷமான எண்டிங் தரேன். இந்த நாகம் வந்து ராத்திரி ஆனால் அது வந்து அவளோட கூந்தல், ஏன்னா கூந்தல் வந்து அவ்வளோ நீளமாக இருக்கும், அந்த கூந்தலை வந்து ஒழிஞ்சிக்குது. அதே மாதிரி மறுநாள் காலம்பிலிருந்து அவள் தலையை வாரும் போது அந்த பாம்பு கீழே விழுந்துடுது. உடனே நாகாவை அவள் கணவர் பார்க்கறதுக்கு முன்னாடி அவள் திரும்பி எடுத்து அவள் கூந்தலை வச்சு ஒரு கொண்டை மாதிரி போட்டு முடிச்சுக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த என்னோடய தலைமுடி தான், நீளமான கூந்தல் தான் நம்மளுடைய இந்த சந்தோஷமான திருமண வாழ்க்கைக்கு ஒரு சாட்சி அப்படின்னு வந்து அவள் கனவுகிட்ட சொல்கிற மாதிரி கதையை வந்து முடிக்கிறாரு. அதாவது நாகமும் அவளோட சேர்ந்து வாழுது, ராணியும் அவள் கனவு அப்பனாவோட சந்தோஷமாக வாழற மாதிரி கதையை முடிக்கிறாரு. எல்லாருக்குமே ரொம்ப திருப்தி ஆகிடுது. இப்போ பகலும் விடிஞ்சிடுது. இந்த ஆளும் வந்து ராத்திரி ஃபுல்லாக முடிச்சிருந்ததுனால இந்த ஆணோடைய வாழ்க்கையும் வந்து இனிமேலுக்கு தொடரும். அவருக்கு மரணம் கிடையாது. ஒரு தீபமாக வந்து மறைஞ்சி போகுது. இப்போ வந்து கடைசியாக இவரும் கோயிலை விட்டு இறங்கி வர மாதிரி இந்த கதையை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.